வேபும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடக்கால் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போல கலையகத்திற்கு 2 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். விடயங்கள் சிலவற்றை அறிந்து கொள்வதற்காக. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். சேடமாக நம்முடைய மறையினுடைய உண்மைகள், புனிதர்களை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதுபோல் இந்த வாரத்திலும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான புனிதரை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் உங்களுக்கு சொல்லித்தரவிருக்கின்றேன். ஃபாதர், நம்ம இன்றைக்கி என்ன புனிதரை பற்றி பார்க்க போகிறோம்? அன்பான பிள்ளைகளே, நாங்கள் திருமுழுக்கு யோவானை பற்றி இன்றைய நாளிலே பார்க்கவிருக்கின்றோம். அவருடைய பிறப்பு விழாவிலே எவ்வளவு நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கவிருக்கிறோம். ஃபாதர், அநேகமாக இப்போ புனிதர்களிட இறப்பதனை நாங்கள் கொண்டாடுவோம். அப்படி இருக்கும்போது ஏன் திருமுழுக்கு யோவானை மட்டும் நாங்கள் பிறப்பை கொண்டாடுறோம்? நல்ல ஒரு கேள்வி. அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், திருச்சபையினுடைய வரலாற்று காலத்தில் இருந்தே இயேசுவுக்காக இரத்தம் சிந்துபவர்கள், அவர்கள் இந்த இரத்தம் சிந்துதலை மாற்றடம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. இதை அவர்கள் மறை சாட்சியத்தை அவர்கள் பெரிதாக எண்ணினார்கள். அதை அவர்கள் இயேசுவுக்காக தங்களை கொடுப்பதனுடைய உச்ச அடையாளமாகவும் திருமுழுக்காகவும் கருதினார்கள். அதே வேளையிலே விசேடமாக கன்னியர் தங்களுடைய கன்னிமையை ஒப்பு கொடுத்து மரணத்தை தழுவுகின்ற பொழுது அது இயேசுவோடு அவர்கள் செய்கின்ற ஒரு ஆன்மீக மன ஒப்பந்தமாக, மன ஒன்றிப்பாக அவர்கள் கருதினார்கள். எனவே இந்த மாற்றடம், மறை சாட்சியம் என்பது திருச்சபையிலே ஆதி காலத்தில் இருந்து திருச்சபையினுடைய விசுவாசத்திற்கு உரமூட்டியது, பசலையாக மாறியது. எனவே தான் இதை சொல்லுவார்கள், the blood of the martyrs is the seed of the Christian faith என்று சொல்லுவார்கள். அதாவது வேத சாட்சிகளின் இரத்தமே விசுவாசத்தின் வித்து என்று சொல்லுவார்கள். எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் ஏன் புனிதர்களினுடைய இறப்பு விழாவை கொண்டாடுகிறோம்? அவர்கள் இயேசுவுக்காக இறந்தார்கள், விண்ணகத்திற்கு பிறந்தார்கள். விண்ணகத்திற்கு பிறந்ததனால் நாங்கள் இறப்பு நாளை விசேட நாளாக, அவர்களுடைய திருநாளாக, விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் திருச்சபையிலே 3 நபர்களினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதிலே அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், புரட்டாதி மாதம் 8ஆம் தேதி. இயேசு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி. அதே வேளையிலே நாங்கள் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் ஆனி மாதம் 24ஆம் தேதி. ஏன் இந்த 3 பேருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால், இவர்கள் மூவரும் சென்ம மாசு இல்லாமல் பிறந்தவர்கள். அன்னை மரியாள் கடவுளினுடைய விசேட கொடையினால் இயேசுவை கருத்தரிப்பதற்காக சென்ம வாசு அணுகாமல் பிறந்தவர். இயேசு ஆண்டவர் அன்னை மரியாள் கடவுள் கொடுத்த அந்த விசேட தன்மை, அதனால் அவருடைய ஆன்மாவிலே சென்ம பாவம் இருக்கவில்லை. கடவுளின் மகனாக இயேசு அந்த வயிற்றிலே உருவாகி பிறந்தார், சென்ம பாவம் இருக்கவில்லை. அதே வேளையிலே திருமுழுக்கு யோவானும் சென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவராக இருக்கிறார். ஃபாதர், இவருடைய பிறப்பை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லலுமா? இவருடைய பிறப்பை பற்றி நாம் சொல்லுவதாக இருந்தால், சக்கரியா, எலிசபெத் இவருடைய பெற்றோர், இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே அன்பான பிள்ளைகளை, இவர்கள் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் யூத சமுதாயத்தில் இருப்பது என்பது ஒரு பெரிய அவமானம். அது இவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு இழிவாக கருதப்பட்டது. அதே வேளையிலே இவர்கள் அந்த அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், குருக்கள் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே இவர்கள் பலியிட போகின்ற பொழுது, தூபம் காட்டப் போகின்ற பொழுது இவர்களை பழித்துரைப்பது, இவ்வாறான சூழல் அந்த யூத சமுதாயத்தில் இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் இவருடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது.
ஒரு நாள் சக்கரியா தூபம் காட்டுகின்ற நேரத்தில் தான் இந்த அறிவிப்பு நிகழ்கிறது. ஃபாதர், திருமுழுக்கு யோவானுக்கு திருமுழுக்கு யோவான்னு சொல்கிற பேர் வர காரணம்? திருமறையிலே அல்லது இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்து ஜோவான் என்ற பெயரால் நிறைய பேர் இருந்தார்கள், பலரும் இருந்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு இந்த புனை பெயர் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவர் இயேசு ஆண்டவரை திருமுழுக்காட்டினார். யோர்தான் ஆற்றிலே இவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்ததினால் அந்த திருமுழுக்கு என்கின்ற புனை பெயரை இவருக்கு யோவான் என்கின்ற பெயருக்கு முன் வைத்து திருமுழுக்கு யோவான் என்ற பெயர் வந்தது. ஃபாதர், விவிலியத்தில் திருமுழுக்கு யோவான் பிறப்பை பற்றி ஏதாவது கூறப்பட்டிருக்கா? திருவிவிலியத்தில் இருக்கின்ற சான்று லூக்கா நற்செய்தியிலே இவருடைய பிறப்பை பற்றி இருக்கிறது. அதாவது ஒரு நாள் இவ்வாறு சக்கரியா தூபம் காட்டுகின்ற ஆலய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது இவர்களுடைய மனதிலே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற அந்த கவலை இருந்து வருகிறது. எனவே இவர் அந்த கவலையோடு நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். கபிரியேல் சமனசானவர் தோன்றி, நீர் ஒரு மகனை முதிர்ந்த வயதிலே பெற்றுக்கொள்வீர் என்று அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்ற பொழுது இவர் அதை நம்பவில்லை ஆரம்பத்திலே. எனவே நாங்கள் முதிர்ந்தவர்கள் எவ்வாறு இது நிகழும் என்கின்ற ஒரு சந்தேகம் இவருக்குள்ளே இருந்தது. இதனால் கபிரியேல் சமனசானவர், நீர் ஆண்டவருடைய, நான் கடவுளுடைய திருமுன்னிலையிலே நிற்கின்ற கபிரியேல் தூதன், நான் சொன்ன வார்த்தைகளை நீர் நம்பாததால் இது நிகழும் வரை உம்முடைய நாவு கட்டப்பட்டிருக்கும், பேச்சு வல்லமை இல்லாதவராக நீர் இருப்பீர் என்று சொல்லி அவருடைய நா கட்டப்படுகிறது. இவர் வீட்டுக்கு செல்லுகிறார். வீட்டுக்கு சென்று இவர்கள் அங்கே வாழுகிறார்கள். வாழுகின்ற இடத்துல குழந்தை உதயமாகிறது. அவர்கள் குழந்தை பெறுகின்ற நாள் வருகிறது. அந்த வேளையில் தான் 6ஆம் மாதத்திலே அன்னை மரியாளுக்கும் மங்கள வார்த்தை நிகழ்கின்றது. கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்ற செய்தியை கேட்டு அன்னை மரியாள் விரைந்து சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்கிறார். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அன்பான பிள்ளைகளே, குழந்தை பேருக்கான நாள்கள் வருகிறது. எனவே எலிசபெத்து அவருடைய மகனை பெற்றெடுக்கிறார், யோவானை, திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்கிறார். ஆனால் அங்கே இப்பொழுது பெயர் வைக்க வேண்டும். என்ன பெயர்? சக்கரியா என்ற பெயரைத்தான் அவருக்கு வைக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயங்கள், அங்கே அந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது. அப்பொழுது அதனுடைய தாய் சொல்லுவார், இல்லை. எலிசபெத் அம்மா சொல்லுவார், இல்லை, அவருக்கு நாம் ஜோவான் என்று பெயரிட வேண்டும் என்று. அப்பொழுது உங்களுடைய உறவு முறையினருக்கிடையிலே இந்த பெயர் கொண்ட யாருமே இல்லையே என்று பார்த்து சைகை காட்டி சக்கரியாவிடம் கேட்கிற பொழுது அவர் எழுது பலகை ஒன்றை வாங்கி அதிலே ஜோவான் என்று எழுதுகிறார். யோவான் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் இரக்கமுடையவர், ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார் அல்லது ஆண்டவர் இரக்கமுடையவர் என்பதுதான் யோவான் என்பதனுடைய பெயர். என்னென்னு சொன்னால், இவர்கள் நீண்ட காலமாக இந்த மன தாழ்மை, குற்ற உணர்வோடு, அதே வேளையிலே மனதிலே வெக்கத்தன்மையோடு இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எனவே இந்த கடவுள் அவர் இரக்கம் உள்ளவர், அவர்களை தூக்கிவிட்டார் என்கின்ற அந்த அர்த்தத்திலே இந்த பெயர் அமைகிறது. அது மாத்திரமில்லாமல் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் எலிசபெத்துக்கு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொல்லி அனைவருமே மகிழ்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த குழந்தை எவ்வளவு வலிமையுள்ளதாக இருக்கும் என்று அனைவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த வேளையிலே தான் சக்கரியாவினுடைய நாவு கட்டவிழ்கிறது. அந்த வேளையிலே அவர் போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல், அந்த பாடல் தான் இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் என்கின்ற அந்த புரட்சி பாடல். அதிலே இறுதியாக விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது என்கின்ற அந்த வரிகள், குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவத்தால் வரும் மீட்பினை நீ அறிவிப்பதற்காக ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் முன்னே செல்லுவாய் என்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பிறப்பிலே அக்களிப்பினாலே வந்த அந்த பாடல்கள். இதனால் அன்பான பிள்ளைகளே, இதில் இந்த கட்ட விழுகிறது என்கின்ற பொழுது வெறுமனே சக்கரியாவினுடைய வாய்க்கட்டு அவிழ்ந்தது மாத்திரமில்லாமல்
மாறாக திருமுழுக்கு யோவானை என்ன பணிக்காக கடவுள் அழைத்திருக்கிறாரோ அந்த பணி, அதாவது இயேசுவுக்கு முன்னோடியாக இயேசுனுடைய பாதையை ஆயத்தம் செய்கின்ற பாலை நிலத்தின் குரலாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த பணி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அவருடைய நாவினுடைய, அதாவது சிறு பராயத்தில் இருந்து அவர் இறைவனுக்குரிய ஒரு ஊழியனாக இருப்பார் என்பது இந்த கட்டவிழ்கின்றது என்கிறதிலே இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபாதர், இப்போ திருமுழுக்கு யோவான்ட அம்மா எலிசபெத் வந்து கருவுற இயலாதவர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் வேறு யாராவது திருவிபத்தில் கருவுற இயலாதுன்னு சொல்லி பிள்ளை பெற்றவங்க யாராவது இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சாரா, ஆபிரகாமினுடைய மனைவி சாரா, அவர் வயசு போயிருந்தார். அவர்கள் நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தார்கள், கருவுற இயலாதவர்கள் என்று இருந்தார்கள். ஆனால் கடவுள் இரக்கத்தோடு சாராவை உற்று நோக்கினார். சாராவுக்கு ஈசாக்கு என்கின்ற குழந்தை பிறக்கிறது. அதே வேளையிலே அதே போலதான் சிம்சோனினுடைய பெற்றோர், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை, பிறந்தார். அன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார், சாமுவேல் பிறக்கிறார். இவ்வாறு திருவிவிலியத்திலேயே இவ்வாறான நிறைய பேர் கருவுற இயலாதவர்கள் என்று இருந்து அவர்கள் கரு தரித்து ஆண்டவருடைய வல்லமையினாலே பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஃபாதர், தூய யோவாண்ட வாழ்க்கையோட இறுதி கட்டம் எப்படி இருந்துச்சு ஃபாதர்? ரைட். அதற்கு முதல் அன்பான பிள்ளைகளை, இவ்வாறான நிலையிலே இருக்கின்ற இந்த திருமுழுக்கு யோவான், இவருடைய வாழ்வு, இவருடைய பணி, இவருடைய முயற்சிகள் பாருங்கள். இயேசுவை அறிவிப்பதற்காக எலியாவினுடைய உள்ள பாங்கை இவர் பாலை நிலத்திலே போதித்து வந்தார். பாலை நிலத்திலே வந்து ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும், மேடுகள் குன்றுகள் எல்லாம் தளர்ந்து போகட்டும் என்று நிலப்பரப்புகளை அடிப்படையாக கொண்டு மனித மனங்களை இவர் வெளிப்படுத்தினார், ஆயத்தம் செய்தார். அது மாத்திரமில்லாமல் இயேசு ஆண்டவரை இவர் சுட்டிக்காட்டு, இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்தார். தன்னை பின்தொடர்ந்த சீடர்கள் இயேசுவை பின்தொடருமாறு அவர் முன்மாதிரியாக இருந்தார். நான் தாழ வேண்டும், இயேசு வளர வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் இயேசுவை அவர் முன்னிறுத்தி காட்டுகின்றார். இவ்வாறாக ஒரு முன்னறிவிப்பாளனுடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். சரிதான் அன்பான பிள்ளைகள், இவ்வாறாக ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தூது பணி செய்த திருமுழுக்கு யோவான் சமூக அநீதிகளுக்கு இவர் குரல் கொடுத்தவராக, சமூகத்திலே நிகழ்கின்ற தீமைகளை தட்டி சொல்லுகிறவராக இருந்தார். அவர் படை வீரர்களை பார்த்து சொன்னால், நீ யாரையும் அச்சுறுத்த வேண்டாம் என்று. வரி தண்டுவோருக்கு சொன்னார், மேலதிகமாக பணம் சம்பாதிக்காது என்று. இவ்வாறு அனைவருக்குமே அவர் போதனை செய்தவராகவும் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை மனம் மாறச் செய்தவராகவும் இருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது. இந்த ஏரோது அவருடைய சகோதரனான பிலிப்பின் மனைவியை வைத்திருந்த சம்பவம். இந்த வேளையில் தான் திருமுழுக்கு யோவான் ஏரோதுக்கு புத்தி சொல்லுகிறார், இப்படி நீ செய்வது தவறு என்று. இதனால் ஆத்திரமடைந்த ஏரோது திருமுழுக்கு யோவானை சிறையிலே போடுகிறார், சிறைப்படுத்துகிறார். அதன் பின் என்ன நடக்கிறது? ஏரோதினுடைய பிறந்த தினத்திற்கு ஏரோதினுடைய மகள் அங்கே நடனமாடுகிறார். அதன் பின் நமக்கு நிகழ்ந்தது தெரியும். நடனமாடுகின்ற பொழுது ஏரோது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நீ விரும்பியதை கேள், என்னுடைய அரசின் பாதியை கூட நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று. ஆனால் எதையும் கேட்காமல் அவருடைய அம்மாவினுடைய விருப்பத்தின்படி எதை கேட்டார்? திருமுழுக்கு யோவானுடைய தலையை ஒரு தட்டில் கேட்டார். எனவே திருமுழுக்கு யோவானினுடைய இறுதி நாட்கள்
இவ்வாறு தான் அமைந்திருந்தது. உண்மைக்காக, நீதிக்காக, இயேசுவினுடைய அரசுக்காக அவர் பணி செய்தார். அவர் ஒட்டக ஆடையை அணிந்திருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு. அவர் கடவுளுடைய பணியை, அதாவது இயேசுவை முன்னறிவிக்கின்ற, இயேசுக்கான பாதையை செம்மையாக்குகின்ற பணியை அவர் செய்தவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அன்பான பிள்ளைகளை, இதில் இருந்து இன்னொரு உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ உரைவாக்கினர்கள் மெசியாவினுடைய வருகையை பற்றி முன்னறிவித்தார்கள், விளங்குதானே? ஆனால் மெசியாவை கண்டு இவர்தான் மெசியா என்று சொல்லுகின்ற பாக்கியம் திருமுழுக்கு யோவானுக்கு தான் கிடைத்தது, விளங்குகிறது தானே? எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், திருமுழுக்கு யோவானை புதிய ஏற்பாட்டின் முதலாவது இறைவாக்கினர் என்றும் பழைய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினர் என்றும் அழைக்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டை முடிவின்ற காலத்திலே இவர் பழைய ஏற்பாடு எப்பொழுது முடிந்தது? இயேசுனுடைய புறப்பாடு இல்லையா? எனவே இவர் இணைக்கின்ற ஒரு பாலம், இரண்டு ஏற்பாடுகளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைந்திருந்து இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற அறிவித்தவராக இவர் இருக்கின்றார். வருதாக போறீங்களா? எனவே அன்பான பிள்ளைகளே, இவ்வாறான ஒரு மகத்துவமான இந்த புனிதர், இவருடைய வாழ்வு, இதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன? முதலாவதாக இவரிடம் விளங்கிய தாழ்ச்சி என்கின்ற பண்பு. அவர் சொன்னார், அவர் வளர வேண்டும், நான் தாழ வேண்டும், அல்லது நான் குறைய வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றுக்கும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், திருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையடைய வேண்டும். அதே வேளையில் நாம் கற்கின்ற இடத்திலோ, பாடசாலையிலோ, அல்லது வேலை செய்கின்ற இடங்களிலோ நம்மை விட மற்றவர்களை உயர்ந்தவர்களாக, மேலானவர்களாக கருதுங்கள் என்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும். லூக்கா நற்செய்தி 7:28 சொல்லுகிறது, மனிதராய் பிறந்தவருள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று. எனவே அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே வசனம் நமக்கு கேட்க வேண்டும். ஏன்? பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டும், எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். அதே வேளையிலே அன்பான பிள்ளைகளே, கடவுளுக்கு உகந்த தூய்மையான நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். திருமுழுக்கு யோவானை போல் அநீதிகளை எதிர்த்து போராடி. அத்தோடு திருமுழுக்கு யோவானுக்கு எப்பொழுது சென்மபாவ கரை இல்லாமல் போனது? அந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். எப்பொழுது இந்த சென்மபாவ கரை இல்லாமல் போனது? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகின்ற பொழுது, அந்த நேரத்திலே தூய ஆவியாரால் எலிசபெத் அம்மாளும் அவருடைய வயிற்றிலே இருந்த குழந்தையை நிரப்பப்பட்டது. அந்த நேரத்திலே சென்மபாவக்கரை கழுவப்பட்டது. எனவே இயேசு இருக்கின்ற இடத்திலே என்ன இருக்கும்? பாவம் இருக்காது, அருள் இருக்கும், தூய ஆவியார் இருக்கும். எனவே நாம் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் பிறப்பிற்கு முன்பே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். எனவே நாங்களும் தூய ஆவியானவருடைய அருள்களால் வரங்களால் நிரப்பப்பட நாங்கள் மன்றாட வேண்டும். அதே வேளையிலே பாருங்கள், இன்றைக்கு திருப்பாடல் 127 3வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் தரும் பரிசில் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு புதியதொரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிற அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே செயற்கை கருத்தரித்தல் என்பதற்கு பின்னால் இன்று பலர் தெரிகிறார்கள். உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம். அதாவது இயற்கையாகவே கணவனும் மனைவியும் கூடி வாழ்ந்து பிறக்கின்ற குழந்தை செல்வம், அதை விட இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விஞ்ஞானத்தினுடைய நன்மை என்று கருதி செயற்கையாக கருத்தரித்து அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். ஆனால் அது இன்று கடவுளினுடைய அழைப்பிற்கு, அவருடைய படைப்பின் திட்டத்திற்கு எதிர்மாறானதாக இருக்கிறது. இது இயற்கையான முறையிலே நடைபெறுகின்ற செயற்பாடு அல்ல. எனவே தான் இவ்வாறான அதாவது எலிசபெத் அம்மாளும் சக்கரியாவும் அந்த கருத்தரிக்க முடியாதுங்கிற அந்த மலட்டு தன்மையை அவர்கள் தாங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். சுவக்கீனும் அன்னம்மாளும் அந்த தன்மையை வாழ்ந்தார்கள். அதே வேளையில் பழைய ஏற்பாட்டிலே சாராவும் ஆபிரகாமும்
அதை இந்த மலட்டுத்தன்மையை தாங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். அதுபோல தாங்கி வாழ பழக வேண்டும். கடவுள் குழந்தை பாக்கியத்தை தந்தால் அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு குழந்தை பாக்கியங்களை பெற்று அதை ஆசீர்வாதமாக மாற்றாதோர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது ஏன் பிறந்தது என்று நொந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். பெற்றுவிட்டு தூக்கி வீசுகிறவர்கள் இருக்கிறார்கள். பெற்றுவிட்டு அநாதை மடங்களிலே போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியல்ல, கிடைக்கின்ற குழந்தை செல்வத்தை அதை ஒழுங்காக வளர்த்தெடுக்க பயன்படுத்த வேண்டும். கிடைக்காது, எனக்கு அந்த வரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடம் மன்றாடி விட்டு அதனால் வருகின்ற அந்த மன கஷ்டங்களை தாங்கி கொண்டு வாழ பழக வேண்டும், மன்றாட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது அது நல்லது. ஆனால் செயற்கை கருத்தரித்தல் என்கின்ற கலாச்சாரத்துக்குள்ளே போவது மிகவும் தவறானது. அதே போல் பாருங்கள், இன்றைக்கு பெயர் வைக்கிறார்கள். இது பிறப்பு விழாவாக இருப்பதனால் நான் பிறப்பை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கு பெயர் வைக்கின்ற பொழுது என்ன பெயர் வைக்கிறார்கள்? எல்லா விதமான ஊத்த பெயர்களையும் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். அல்லது அந்த நடிகர் இந்த நடிகர் அல்லது யாரோ ஒரு கூடாத விளையாட்டு வீரர், அவருடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று நமக்கு தெரியாது, அவருடைய பெயர்களை நாங்கள் வைக்கிறோம். அர்த்தமில்லாத பெயர்களை வைக்கிறோம். ஆனால் பெயர் வைக்கின்ற பொழுது ஜோவான், கடவுள் இரக்கமுடையவர், ஆண்டவர் இரக்கம் காட்டினார் என்கின்ற அந்த அர்த்தம் கொண்ட பெயர்களை, புனிதர்களின் பெயர்களை வைக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் எனக்கு அந்த அப்படியான ஒரு பெயர் வைக்கப்பட்டிருந்தால் நான் பெயரைப் போல என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அந்தோனியார் என்று சொன்னால் அந்தோனியார் போன்று என்னுடைய ஆண்டனிஸ் என்று சொன்னால் ஆண்டனிஸ் போன்று என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். செபஸ்டியன் என்று சொன்னால் அதை போல என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதே போல தன்னுடைய பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தினார். எனவே அன்பான சகோதரங்களை பாருங்கள், இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், சிலருக்கு கருத்தரிக்கிறார்கள். கருத்தரித்து இயற்கையாகவே கரு அழிந்து விடுகிறது. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், நான் எனக்கு தெரிந்த விதத்திலே எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ இந்த இப்படி கருத்தரித்து கரு அழிந்து போகின்றவர்கள் அழுது புலம்பி கடவுளை தூற்றி ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது எப்படி என்று கேள்வி கேட்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் இயற்கையாகவே, செயற்கையாக அல்ல, செயற்கையாக மருந்துகளால் அல்லது ஊசிகள் மூலமாக கட்டுப்படுத்துவதோ அல்லது அதை அழித்து விடுவதோ அல்ல, இயற்கையாக அழிந்து போகின்ற பொழுது கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அதை செய்கிறார். ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் அந்த கரு குறைபாடான கருவாக இருக்கும், மல்ஃபார்மேஷன் என்று சொல்லுவார்கள். அல்லது அந்த கரு வேறு ஏதாவது குறைபாடுகளோடோ அல்லது சக்தி இல்லாமலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த கருவிலே இருக்கும். எனவே தான் கடவுள் அதை இயற்கையாகவே அழித்து விடுகிறார். அல்லது வேறு ஏதாவது ஒரு தாக்கங்கள் இருக்கும். எனவே அவ்வாறான நேரத்தில் அதுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளங்குகிறதா? பாருங்கள், இது உங்களுக்கு சின்னனாக இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இவ்வாறான நேரத்திலே நாங்கள் மனதை தேற்றி கொண்டு ஆண்டவரிடமாக இந்த விடயங்களை அர்ப்பணிக்க துணிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இவைதான். என்ன? செயற்கையான கருத்தரிக்கின்ற அந்த கலாச்சாரம், அதற்காக உடன்படுகிறவர்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயற்கையாக கரு வளர்கின்ற பொழுது அதை வளர்த்து நல்ல குழந்தையாக உருவாக்கி சமுதாயத்துக்குரியதாக பயன்பெற செய்ய வேண்டும். இயற்கையாக கரு அழிந்து போகிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நாங்கள் நல்ல ஒரு வாழ்வுக்காக நாங்கள் இன்னும் எதிர்பார்த்து இருக்கலாம். கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதே வேளையிலே பெயருக்கேற்ற வாழ்க்கை, பிறக்கின்ற பொழுதே நல்ல பெயர் சூட்ட வேண்டும், பெயருக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுளினுடைய வல்லமை எப்பொழுது நம்மோடு இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை போல மனவலிமை கொண்டு அநீதியை சுட்டி கேட்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவிலே நான் உங்கள் அனைவருக்கும் இவ்வாறான ஒரு நன்மையான காரியங்கள் வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்று நாமும் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி உங்களிடமிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர்.